ஃப்ரெண்ட்ஸ், நான் கருங்காலி மாலை அணிவிச்சிருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு பர்டிகுலர் விபத்து தான் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இப்போது இளம் இயக்குநர்களோட ராஜ்யம் தான் நடந்துட்டுருக்கு. பெரிய பெரிய முன்னணி ஹீரோக்களோட படங்களை எல்லாம் இளம் இயக்குநர்கள் தான் இயக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ அப்படின்னு 5 வெற்றி படங்களை குறித்து முன்னணி இயக்குனராக வலம் வந்துட்டு இருக்க ஒருத்தர் தான் லோகேஷ் கனகராஜ். அடுத்ததா ரஜினியோட 171 படம், கார்த்தியோட கைதி 2, கமல்ஹாசனோட விக்ரம் 2 அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இவர்கிட்ட இருக்கு. ரீசெண்டா கமலோடைய பொண்ணான ஸ்ருதிஹாசன் இசையமைத்த இனிமேல் அப்படிங்கிற ஒரு சுயாதீன் ஆல்பத்துல ஹீரோவா நடிச்சு கலக்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்கிற இந்த இனிமேல் அப்படிங்கிற ஆல்பத்தை ப்ரொமோட் பண்ற விதமா ஒரு இன்டர்வியூ நடந்தது. அதுல கருங்காலி மாலை ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்டதுக்கு லோகேஷ் கனகராஜ் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு தடவை விக்ரம் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நான் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டேன். அப்போது என்னோட ஃப்ரெண்டான சதீஷ் கருங்காலி மாலையை வாங்கி கொடுத்து இதை போட்டுக்கோ, நெகட்டிவிட்டியிலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததுனால மட்டும்தான் நான் வாங்கி போட்டிருக்கேன். அவர் ஆசையாக வாங்கி கொடுத்ததுனால என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அண்ட் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.